அதாவது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலியில வந்து 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதுமே பாதிக்கப்பட்டு, அதேபோல இந்த போக்குவரத்துமே முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. குறிப்பாக இதைத் தொடர்ந்து இந்த 17ஆம் தேதி வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து மழை வெள்ள காரணமாக அந்த ட்ரெயின் வந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. நேற்று வந்து முன்தினம் வந்து சுமார் இரவு நிறுத்தப்பட்ட ரயில் வந்து தற்போது வரை சுமார் 1000 பயணிகளோடு அங்கே நின்று கொண்டு தான் இருக்கிறது. அதேபோல அந்த ரயில் நிலையத்தை வந்து சுற்றிலும் மழை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதேபோல வந்து இந்த ரயிலில் பயணிகள் யாரும் அங்கிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் தான் நிலை வருகிறது. அதேபோல பார்த்துக்கிட்டா நம்ம மேலும் ரயிலில் உள்ள பயணிகளுக்கு மீட்க தென்னக ரயில்வே சார்பில் நேற்று ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வந்து உணவு வழங்கப்படும் என கூறப்பட்டது. அதன்படி வந்து இந்த உணவு வழங்குவதற்கான வந்த ஹெலிகாப்டர் மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக ரயில் பயணிகளுக்கு உணவு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதே வந்து மீண்டும் இன்று அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே தொடர்ந்து இந்த 2 நாட்களாக தொடர்ந்து ரயிலுக்குள்ளேயே 1000 பயணிகள் தொடங்கி இருப்பது மிகவும் சோகத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. அதே பார்த்துக்கிட்டா, நம்ம ரயிலில் உள்ள குழந்தைகள் வந்து பசியிலும் பட்டினியால தான் வாடிக்கொண்டு வருகிறாங்க. குடிக்க தண்ணி இல்லாம, அதேபோல சிறு குழந்தைகள் பால் வசதி இல்லாமல் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதேபோல பார்த்துக்கிட்டா, அங்குள்ள ரயில் பயணிகளுக்கு தங்களுக்கு உணவில்லை என்றால் பரவாயில்லை. தங்கள் குழந்தைகளுக்கு உடனடியாக நீங்கள் உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் துரிதமாக தங்களை எங்கிருந்து மீட்கு பத்திரமான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.